எல்லாமே அதிகாரம் இருக்கு, எல்லாம் இருக்குது, தீர்ப்பு எல்லாம் இருக்கு. ஆனா வேணும் என்றே சமுதாயத்துக்கு கொடுக்க கூடாது. இந்த சமுதாயத்தினுடைய ஓட்டு மட்டும் தான் வேணும். சமுதாயம் வளரக்கூடாது, முன்னேறக்கூடாது, படிக்கக்கூடாது, கூலியா இருக்கணும், அடிமையா இருக்கணும், கஞ்சி குடிக்கணும், ஆடு மாடு மேய்க்கணும். இதுதான் ஸ்டாலினுடைய திட்டம். இந்த திட்டத்தை முறியடிக்க வேண்டும். எனக்கு ஒரு ஆசை இருக்கு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கடலூர் மாவட்டத்தில் 9 சட்டமன்ற தொகுதி இருக்கு. அதுல ஒன்னு கூட திமுக ஜெயிக்க கூடாது. ஒன்னு கூட திமுக ஜெயிக்க கூடாது. எல்லா 9 தொகுதியிலும் டெபாசிட் இழக்கணும். இந்த 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அவங்க தான் அதிகமாக டெபாசிட் இழக்கணும். ஏன்னா தண்டம் வேஸ்ட். இந்த இன்னைக்கு நீங்க முடிவு செய்வது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை செய்யுங்க. யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது. வரக்கூடாது அந்த முடிவை நீங்க எடுத்துக்கங்க. வர வேண்டும் என்பது அதெல்லாம் இன்னும் 6 மாசம் இருக்கு. அதனால இதையெல்லாம் மனதிலே ஏற்றி ஒரு மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டு வருவோம் என்று நிச்சயமாக அந்த நம்பிக்கையோடு நீங்க வீட்டுக்கு போங்க, தைரியமா போங்க, உற்சாகத்தோட போங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு, ஊடு விடா கிராம கிராம பிரச்சாரம் பண்ணுங்க. இந்த வன்னியர் சமுதாயத்துக்கு எதிரி திமுக, விவசாயிகளுக்கு எதிரி திமுக, இளைஞர்களுக்கு எதிரி திமுக, பெண்களுக்கு எதிரி திமுக, அரசு ஊழியர்களுக்கு எதிரி திமுக, நெசவாளர்களுக்கு எதிரி திமுக, மீனவர்களுக்கு எதிரி திமுக, தொழிலாளருக்கு எதிரி திமுக, திமுக, திமுக. ஆக மட்டும் தமிழ்நாடு மக்களுக்கு எதிரி திமுகவை அகற்றுவோம், திமுக ஆட்சியை அகற்றுவோம் என்று ஒவ்வொருவரும் சபதம் எடுத்து வருகின்ற தேர்தல் முக்கியமானது. அதற்கு முன்னோட்டமாக நீங்கள் எல்லோரும் ஒன்றாக நாம் இணைந்து நாம் உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம். நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம். திமுக ஆட்சியை அகற்றுவோம். நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம். நன்றி.